இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பர்சனாலிட்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, இந்தியா எஜுகேஷன் சிஸ்டம்லேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கிரேட் லீடர். அவர்தான் கல்வி தந்தை கே காமராஜர் அவர்கள். 1903 ஜூலை 15 தமிழ்நாட்டில் விருதுநகர் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன ஃபேமிலியில் பிறந்தவர் தான் காமராஜர். அவரோட ஃபேமிலி ரொம்ப வசதியான ஃபேமிலி இல்லை, ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேயே லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அவரோட கஷ்டத்தினால அவர் 6th வரைக்கும் தான் படித்தார். அதுக்கு பிறகு தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் எங்கே தான் ட்விஸ்டே, ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனாலும் எஜுகேஷனோட வேல்யூ அவருக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. படிக்க முடியலன்னு வருத்தப்படாமல், நான் படிக்கலை ஆனால் ஃப்யூச்சரில் பசங்க படிக்கணும்னு டிசைட் பண்ணார். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைமில் காந்தி அவர்கள் இன்ஸ்பயர் பண்ணதுனால காமராஜர் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணார். பிரிட்டிஷ்கிட்ட எதிர்த்து போராட்டம் பண்ணினார். அதனால் அவர் ஜெயில் கூட போனார். இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவர் பாலிடிக்ஸில் முக்கியமான லீடர் ஆனார். 1954 தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆனார். சீஃப் மினிஸ்டர் ஆன அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணினது எஜுகேஷன். அப்போ நிறைய வில்லேஜஸில் ஸ்கூலே இல்லை. பசங்க ஸ்கூலுக்கு போகாமல் வெளியில் வேலைக்கு போனாங்க. இதை மாற்றணும்னு காமராஜர் பெரிய டெசிஷன் எடுத்தார். மிட் டே மீல் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது மதிய உணவை அறிமுகப்படுத்தினார். பசங்க பசிக்காமல் ஸ்கூலுக்கு வர ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். இந்த ஒரு ஸ்கீம்னால் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. ஸ்கூல் அட்டண்டன்ஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய புதிய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணார். ஃப்ரீ எஜுகேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணார். புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாரு. அவர் ரூல் டைமில் தான் தமிழ்நாடு எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால தான் அவருக்கு கல்வி தந்தைன்னு பேர் வந்தது. மீனிங் ஆஃப் கல்வி தந்தை இஸ் எஜுகேஷனோட ஃபாதர். இப்போ ஒரு முக்கிய லெசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காமராஜர் சார் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனால் எஜுகேஷன் வேல்யூ புரிஞ்சுது. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பை சேஞ்ச் பண்ணார். ஸோ நம்ம ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் கூட படிக்கலைன்னா அது நம்ம தப்பு தானே. அவரோட சிம்பிளிசிட்டி பற்றி சொல்லணும்னா, சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சிம்பிள் ஒயிட் ட்ரெஸ், நோ லக்ஸரி லைஃப் ஸ்டைல், நோ பர்சனல் ப்ராப்பர்ட்டி, பீப்புள் வெல்ஃபேர் தான் அவரோட முக்கியமான கோல். பவர் இருந்தும் ஈகோ இல்லை. அதனால தான் மக்கள் அவரை ரொம்ப நேசித்தாங்க. லீடர்ஷிப்னா என்னன்னு காமராஜர் லைஃப் கற்றுக் கொடுக்கும். செல்ஃப்லெஸ் சர்வீஸ், எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், சிம்பிள் லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங். 1963 அவரே வாலண்டியராக சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணார். பார்ட்டி க்ரோத்காக ஒர்க் பண்ணார். இந்த டெசிஷன் காமராஜர் பிளான்னு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு மெசேஜ்: படிப்பு நம்ம லைஃப்பை மாற்றும், ஆனால் நம்ம படிப்பு சொசைட்டியை மாற்றணும். அதுதான் காமராஜர் சார் லைஃபோட ரியல் மீனிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறது, ஃப்ரீ புக்ஸ், யூனிஃபார்ம், மிட் டே மீல், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அதில் காமராஜர் சார் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 பெருசு. லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஹிஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஸ்டடி வெல். நம்ம சக்ஸஸ் தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரிபியூட். தேங்க்யூ ஆல்.